நண்பர்களே, இங்கே பாருங்கள், வல்லாரைக்கீரையை டப்பாவில் வச்சுருந்தேன். அந்த டப்பாவில் எல்லாம் இது பண்ணவும், அதாவது ஒரு செடி வளர விடாமல் அந்த டப்பா ஃபுல்லாகவும் வல்லாரைக்கீரை வரவும் நான் அந்த வல்லாரைக்கீரை பிச்சு கீழே வச்சுட்டேன். பார்த்திங்களா, துளிர் வந்துருச்சு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் மிளகாய் செடி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வரும்போது எடுத்து வச்சிடாதீங்க. இவ்வளோ தூரம் வளர்த்து கடைசியில் மிளகாய் செடி வாடி வாடி போயிடுது. கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் வருது. இன்னும் கொஞ்சம் வளரட்டும், அதுக்கப்புறம் மிளகாய் செடி வைங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கீழே பதியம் போட்டுருங்க. அப்போ தான் எடுத்து வைக்காமல் சந்தோஷமாக மிளகாய் செடி வரும். ஒரு செடி காப்பாற்றிடுறேன், ஒரு செடி இந்த மாதிரி வாடி போயிடுது. வாடி போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொய்யா செடி பார்த்திங்களா, இப்போதைக்கு வந்திருக்கு. அது பக்கத்தில் இருக்க அந்த வல்லாரைக்கீரையெல்லாம் பிடுங்கி போட்டுகிட்டே இருக்கேன். கொய்யா செடி வந்துருச்சு. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்ததுக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.